அதாவது கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா லிஸ்ட் எழுதாமையே அவங்க சூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஆமாம் சார், வந்துட்டாங்க அப்படின்னா தேவையை மொத்தமும் வாங்கிட்டு நம்ம போய்க்கலாம். ஹோம் கேருங்க, பர்சனல் கேரு, பேபி கேருங்க, ஹெர்பல் பேக்கிங் ஐட்டங்கள், பேசிக் பாத்திரங்கள் சார், ஸ்டேஷ்னரிஸு, பொம்மைகள், பிளாஸ்டிக்ஸ், இத்தனை ஐட்டங்களை கவர் பண்ணி 50% யோசிச்சிருப்பீங்க. 95% 15% எக்ஸ்ட்ராவாக நமக்கு என்ன தேவைகளையும் கான்சென்ட்ரேட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மகிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். அதாவது காரமடையில் மகிழ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பிராண்ட் நேமை உருவாக்கி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இங்கே இருக்கார். அவரை தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். அவரை பற்றி இந்த மகிழ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை பற்றியும் விரிவாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார். சார், என் பேர் வெங்கடேஷுங்க. நாங்கள்லாம் காரமடைய சார்ந்தவங்க தான். நான் எம்பிஏ படித்து முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார். ஹைதராபாத்தில் இருந்தேன். ஆனால் எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸே வந்து மளிகை சார். அப்போ மளிகை கடை வச்சுருக்காருங்க. ஸோ நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன வயசு பேஷனுங்க. அதுலேருந்து அப்படியே பில்ட் ஆனது தான். அப்போ தான் எனக்கு அப்புறம் ஒரு 2020 மகிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை காரமடையில் குந்தா காலனியில் ஆரம்பித்தோம் சார். அப்புறம் அதோட வளர்ச்சியாக மேபி ஒரு சின்ன எக்ஸ்பேன்ஷனாக இந்த கண்ணாரமணை ரோட்டில் இங்கே நாங்கள் விரிவுபடுத்தி 2வது பிரான்ச்சை வச்சுருக்கோம் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ. 5 ஆண்டுகளில் 2வது ஒரு பிரான்ச்சு, அதுவும் பிரம்மாண்டமாக ஒரு ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப அருமையான இடம். அந்த செலெக்ஷனில் எப்படி சார் பண்ணுறீங்க? சார், செலெக்ஷன் எப்போவுமே யோசிச்சுட்ருப்போம் சார். எங்கே போனாலும் நம்ம எப்படி ஒரு விரிவாக்கம் பண்ணணுங்கிறது தான் எப்போ ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருந்த இது சார். என்ன பெஸ்ட் ஏரியாவை கொஞ்சம் நாளாகவே தேடி பார்த்துக்கிட்டே இருந்தோம். சரி, இங்கே பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் இந்த பாலத்தினால ஏற்படுற டிராஃபிக்கு, அதனால் மக்கள் எங்கேயுமே போக வர பிடிக்க எல்லாம் சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காகவே இந்த இடத்துல பண்ணோம். இங்கே பாப்புலேஷனும் நல்லா டென்ஸ்லி இருக்காங்க சார். 2வது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்தால் ஃப்ரீயாக எந்தவித டிராஃபிக் டென்ஷனோ, கார் கொண்டு வந்தால் நிறுத்த முடியாது, பைக் கொண்டு வந்தால் நிறுத்த முடியாது அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரீயாக எது வந்தாலும் நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறோங்காக கொஞ்சம் தள்ளி வச்சு இங்கே பண்ணியிருக்கோம் சார். ஒரு கஸ்டமர் உள்ளே வர்றாங்க அப்படின்னா இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகக்கூடாது. அந்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். சூப்பர் மார்க்கெட்டோட அந்த ஒரு கான்செப்டே அதான். ஆமாம் சார். அதாவது அவங்களாம் வந்து செலக்ட் பண்ணி செல்ஃப் சர்வீஸ் இருக்குங்களா? உள்ள வா. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? சார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பர் மார்க்கெட்டையும் அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு இப்போ ஹைப்பர் மார்க்கெட் மட்டும் போயிட்டாங்க. ஹைப்பர் மார்க்கெட். ஸோ நீங்கள் அப்படி நம்ம மேபி பின்னாடி இருந்து வரலாம் சார். ஹைப்பர் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், டிவி, ஃப்ரிட்ஜு, மொபைல்ஸு எல்லாமே எண்ட் டு எண்ட் கிடைக்குதுங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பேசிக் ஐட்டமும் நாங்கள் கவர் பண்ணி வச்சுருவோம். இப்போ எலக்ட்ரானிக்ஸ்னால் ஒரு சின்ன ஐட்டம் சார், கீபோர்டு, மவுஸு, அதுக்கு தேவையான ரிலேட்டடு அந்த நம்ம அன்றாட தேவைக்கு எது தேவையோ அதை நாங்கள் கவர் பண்ணி வச்சுருவோம் சார். டிபார்ட்மெண்ட் ஸ்டோருன்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னம்னா நம்மளோட எசென்சியல்ஸை மட்டும்தான் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ணி வைப்போம். மற்ற ஐட்டங்களை ஆட் பண்ணி கொண்டு போக மாட்டாங்க. எசென்சியலாக நமக்கு என்ன தேவையோ, மளிகை தேவை, ஒரு ஸ்நாக்ஸ் தேவை, சீப்பு தேவை, அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. கிஃப்ட்டு, ஸ்டேஷ்னரிஸு, டாய்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்க மாட்டாங்க சார். ஸோ இதுதான் வேறுபாடுகள். அதாவது கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா லிஸ்ட் எழுதாமையே அவங்க சூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஆமாம் சார். ஆமாம், இது இல்லை இது வாங்கிக்கலாம். அந்த ஐடியா வந்து வாங்காத ஐடியா கூட கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். வந்துட்டாங்க அப்படின்னா தேவையை மொத்தமும் வாங்கிட்டு நம்ம போய்க்கலாம். கொஞ்சம் விடுபட்ட பொருட்கள் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இருக்காதுங்க. நீங்கள் 80% யோசிச்சிருப்பீங்க. 95% 15% எக்ஸ்ட்ராவாக நமக்கு என்ன தேவைகளையும் கான்சென்ட்ரேட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் சார். இந்த பிராண்ட் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். ஒரு சிலருக்கு வந்து இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன், இந்த பிராண்டு அதாவது நான் பிராண்டு அதெல்லாம் ஒரு சில கடைகளில் வச்சுருப்பாங்க. இந்த பிராண்டு செலெக்ஷனில் எப்படி சார் நீங்கள் செலெக்ஷன்? சார், பிராண்டு செலெக்ஷன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பிரபலமான பிராண்டுகளை, மக்கள் விரும்புகிற பிராண்டுகளை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம். அது தவிர்த்து எங்களோட அனுபவத்தின்படி எந்த கம்பெனி ஒரு நல்ல இதோட வருதோ, சரி அவங்க ஃபேக்ட்ரி போய் பார்க்குறதுங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறது, அவங்களோட வரலாறு என்ன மாதிரி, எவ்வளோ நாள் இந்த தொழிலில் இருக்காங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க, என்ன அவங்க டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து 4 பக்கம் ட்ராவல் பண்ணி போகிறோங்க. அப்போ வந்து கண்டிப்பாக அந்த பிராண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி. அந்த மாதிரியும் அப்புறம் எங்களுக்கு தெரிந்த வல்லுநர்கள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சு மக்களுக்கு எது கரெக்டாக வருமோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரி, கிராசரி ஐட்டம், மளிகை பொருட்கள்லாம் இருக்குங்களா? அதில் வந்து நம்ம
மேக்ஸிமம் அந்த மகிழ் அந்த பிராண்ட் நேம்லேயே வருது இல்லைங்களா? ஆமாம். அதெல்லாம் நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணி? ஆமாம் சார், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்பெனியில் தான் சார் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். சரி. பெஸ்ட் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிங்க. அதில் நம்ம அப்படியே பல்காக வச்சு விற்க முடியாதுங்க. மக்களோட தேவைக்காகவும் அவங்க ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுற விதமாக பேக்கிங்கில் வந்து வேறுபடுத்தி 100 50 100 கால் 1 அரை 2 கிலோ அது மட்டும் பேக் பண்ணி ஹோல்சேலும் தனியாக ட்ரம்மில் கொட்டி வச்சுக்குவோம். மக்களுக்கு ஈஸியான வகையில் பேக் பண்ணி வச்சுருவோம். 2 பேர் இருக்க ஃபேமிலிலையும் வாங்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 10 பேர் இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்ற கடைக்கும் நம்ம கடைக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? பர்ச்சேஸ் எங்களோட மெயின் நாங்கள் சொல்கிறதே வந்து சந்தாதாரர்கள் தான், மெம்பர்ஷிப் மாடல் தாங்க சார். நாங்கள் என்ன மாதிரி வருதோ எங்களோட ப்ரைஸிங்லேயே பில் பண்ணி எங்களுக்கு என்ன ப்ரைஸில் வாங்குகிறோமோ அதே இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக மக்களுக்கு பில் பண்ணி கொண்டு போகிறோம் சார். எந்த பொருளுக்கு தான் டிஸ்கவுண்ட் இருக்குது, எல்லா பொருளும் வந்து தரமாக இருக்குது. எந்த கடைக்கு போக வேண்டியதில்லை, எல்லா பொருளும் இங்கே இருக்குது. இப்போ 60 ரூபா வந்து சந்தா கொடுத்து ஒரு மாதத்துக்கு வந்து 60 ரூபா சந்தா, அது எப்படி இருக்குங்க? அது பயனாக இருக்குது. அந்த மாதத்தில் நாங்கள் எத்தனை டைம் வந்தாலும் அது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதாவது 1000 rupees பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா மற்ற இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் சார். இப்போ 1000 ரூபா உங்கள் வேல்யூ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1100 ரூபா அவங்களுக்கு கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். நம்மகிட்ட அப்படி இருக்கா சார், அந்த 1000 ரூபா தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நம்மகிட்ட கிடைக்கும். ஆமாம் சார். ஆமாம். சரிங்க சார். நம்மளோட இப்போ எக்ஸிஸ்டிங் மகிழ் டிபார்ட்மெண்ட், ஆமாம், அது எந்த இடத்துல லொக்கேஷனில் இருக்குது? இப்போ புது மகிழ் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோளம்பாளையம் ரோடு குந்தா காலனியில் இருக்குங்க சார். சரி. இப்போ இந்த பிரான்ச் வந்து கண்ணார வளையத்தில் சௌமியா ஹாஸ்பிட்டலுக்கு அருகாமையில் இருக்குது சார். சரிங்க சார். இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க கஸ்டமர், எங்களுக்கு வந்து நான் வந்து வாங்கிட்டு போக முடியாது, டோர் டெலிவரி பண்ணுங்கள், இல்லாட்டி நாங்கள் லிஸ்ட் அனுப்பி விட்றோம், டெலிவரி பண்ணிடுறோம். ஆமாம், அது எல்லா சர்வீசஸ் பெஸ்ட் சர்வீசஸ் நாங்கள் கொடுக்குறோம் சார். எந்த ஒரு சின்ன பொருள்னாலும் கொண்டு போய் கொடுத்துருவோம். மினிமலாக 500 ரூபாய்க்கு வாங்கினா தான் கொடுப்போம், 1000 ரூபாய்க்கு வாங்கினா தான் கொடுப்போம். அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் எங்ககிட்ட கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ மினிமலாக வாங்கினாலும் சர்வீஸாக நாங்கள் வந்து உடனே எங்கள் கஸ்டமர்கிட்ட சேர்த்திடுவோம் சார். சரிங்க சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நிறையா ஷேர் பண்ணீங்க. இந்த அமைப்பு நல்லா இருக்குது சார். உங்களோட பில்டிங்கோட அமைப்பு இந்த இது லோ காஸ்ட் பில்டிங்கில் தான் கட்டியிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம் சார். இது எந்த ஐடியாஸ் எப்படி சார்? இல்லை சார், இது இடம் வாடகைக்கு எடுத்து அதில் நாங்கள் வந்து கட்டடம் கட்டுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹை காஸ்ட் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பில்டிங்காக இல்லாமல் இதெல்லாம் ஷெட்டுக்கு தான் சார். ஸ்டோர் மட்டும் கொஞ்சம் மக்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக ஏசி ஷோரூமாக வச்சு கொண்டு போயிட்டுருக்கோம். சரி. ரெண்டாவது பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸு, அவங்க வந்து வந்தால் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்களோட சர்வீஸ் மேலும் தொடர்றதுக்கு, நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு எங்கள் சேனல் சார்பாக அவங்க நிறைய தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். மகிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை பற்றியும் அதோட ஓனரை அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.